உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் காண்பது கனவா அல்லது நினைவா? என்னடா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவே போட மாட்டேன், இன்னைக்கு என்ன அடுத்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. பட் ஆனால் இனிமே கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? சொன்னது மாதிரி வந்துட்டாச்சு இல்லையா? சரி, வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ சிலபஸில் பாலிட்டி எங்கெங்கே இருக்கோ ஃபாலோ பண்ண போகிறோம். கிளியராக சொல்லிடுறேன். ஸோ சயின்ஸில் ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டோம், ஓவரால் டாக் த்ரூ பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் இந்த மாடல் எக்ஸாமில் பார்க்கக்கூடிய 4 சாப்டரில் ஃபஸ்ட் இது முடிச்சாச்சு, அதாவது அளவீட்டியல். ஸோ இந்த மாடல் எக்ஸாமில் நம்ம பாலிட்டியில் ஒரு 4 சாப்டர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 4 சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு வரலாறு, 2வது அரசியல் நிர்ணய சபை, 3வது முகவுரை மற்றும் குடியுரிமை. முகவுரை என்ன தெரியும், பிரியாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா? அது லாஸ்ட்டில் 12 அட்டவணை, அதாவது ஷெட்யூல்ஸ். ஸோ 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 12 அட்டவணை, 22 பார்ட்ஸ், அதாவது 22 பாகம். இதுதான் இந்த மாடல் எக்ஸாமுக்கு நம்ம பாலிட்டியில் அடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் இந்த பாலிட்டியோட டாக் த்ரூ இதுலேயே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டாக நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாலிட்டி ஏன் ரொம்ப முக்கியம்? பாலிட்டியை ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம்? ஏன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கான்ஸ்டியூஷனை பற்றின தெளிவு புரிதல் அப்படிங்கிறது 6th இருந்து இல்லை, ஸ்கூல் மீடியத்தில் மட்டும் இல்லை, நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷனுங்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்கும்போது தான் எல்லாருக்கும் புரிய வருது. கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு ஒவ்வொரு நாட்டிற்கும் மிக முக்கியமாக இன்றியமையாத ஒன்று. முதல்ல கான்ஸ்டியூஷன்னா புரியுற மாதிரி எங்களுக்கு எளிமையாக புரிய வைங்க சார் அப்படின்னா, அனைத்து நபர்களும், குடியுரிமை பெற்ற இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து நபர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகை செய்வது தான் அரசியலமைப்பு. ஸோ நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செய்கிறீங்க. நீங்கள் எம்எல்ஏ ஆனாலும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செய்கிறீங்க. நீங்கள் ஓட்டு போட்டாலும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் செய்கிறீங்க. ஏன் நீங்கள் இந்த 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 கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரிக்கு போனாலும், இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்தில் போனாலும், நீங்கள் பேசக்கூடியது, நீங்கள் வாழக்கூடியது ஒரு குடும்பம் சார்ந்து, இந்த சமுதாயம் சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் அரசியலமைப்புக்கு உட்பட்டே நடைபெறுகிறது. இது படித்தவங்களுக்கும் பொருந்தும், படிக்காதவங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப ஒரு சட்டத்திற்கு உட்பட்டே அனைத்து குடியுரிமை பெற்ற நபர்களும் பங்கு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த சட்டத்துல ஏதாவது தப்புன்னு சொல்லி குடியுரிமை பெற்ற ஒரு நபர் செஞ்சா அது தப்பு. சட்டத்துல சரின்னு செய்யாம இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அடிப்படை கடமையில தேசிய கொடியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேசிய கொடியை பின்பற்றணும் நம்ம அடிப்படை கடமை. அடிப்படை கடமை நம்ம ஃபண்டமெண்டல்ஸ். என்னது? ஃபண்டமெண்டல்ஸ் டியூட்டிஸ். நம்ம அடிப்படை கடமை. எல்லா தேசிய தலைவர்களும் நம்ம பாதுகாக்கணும், எல்லா தேசிய தலைவர்களும் நம்ம போற்றணும். தேசிய கொடியை நீங்க எரிச்சாலோ, தேசிய கொடியை அவமதிப்பு செய்தாலோ சட்டம் உங்கள் கைது செய்யப்படும். அப்ப சட்டத்துல எது செய்யணுமோ அதுதான் செய்யணும், சட்டத்துல எது தப்போ அது செய்யக்கூடாது. ஸோ அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு எதுக்கு நம்ம தேவைப்படுதுன்னா, நமது நாட்டு குடிமகள்காக நன்றாக வாழ்வதற்காக வகுக்கப்பட்ட சட்டம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பை பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்பேற்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் உலகில் மிக எழுதப்பட்ட மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அசிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட இந்திய அரசியலமைப்பு அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போறோம். சார் இதுல டாபிக்கே மொத்தமே ஒரு 10 டாபிக்ல சொல்லிடலாம் சார். அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அரசியலமைப்பு உருவாக்கப்படுறதோட வரலாறு, அரசியலமைப்பு உட்பட்ட மிக சிறப்பு அம்சங்கள், அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்மள்ட்ட இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை நம்மள்ட்ட இருக்கு, முகவுரை நம்மள்ட்ட இருக்கு. இதெல்லாம் மிக முக்கியம். உலகின் மிக நீண்ட எழுதப்படாத அரசியலமைப்பு நம்ம அரசியலமைப்பு தான். நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அப்ப இந்திய அரசியலமைப்பு எதை பத்தி எல்லாம் பேசுது? ஒரு குடிமகனுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்குது, அரசியலமைப்பு பேசுது. ஒரு குடிமகன் எப்படி ஓட்டு போகணும், அரசியலமைப்பு பேசுது. அப்ப ஒரு குடியுரிமை வழங்குதல் யார் யாரெல்லாம் குடியுரிமை பெற்றவர்களாக கருத பாருங்க, யார் யாரெல்லாம் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தர் 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம், ஒருவர் 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. அப்ப ஒரு தனிநபருக்கான குடியுரிமை வழங்குதல், அந்த தனிநபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, அந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் எப்படி வழிவகை செய்யுது, சட்டமன்றம்னா என்ன, பாராளுமன்றம்னா என்ன, குடியரசுத் தலைவர்னா யாரு, ஆளுநர்னா யாரு, குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆளுநர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒருவேளை மக்கள் யாரும் தவறு செஞ்சுட்டா அதை நீதித்துறை எப்படி அது முன்னெடுத்து ஃபாலோ பண்ணணும்,
குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, குடியரசுத் தலைவர் நினைச்சா என்னென்ன பண்ணலாம், மிக முக்கியமாக முப்படைகளின் தலைவராக கருதக்கூடிய குடியரசுத் தலைவர்கள் என்னென்ன அதிகாரம் இருக்கு, அங்கீகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதும் இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல தான். இப்ப நான் சொல்றது எல்லாமே இது கீழே தான் வருது, பார்ட்ஸ். இது கீழே நம்ம படிக்க போற பகுதி. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கத்தான் போறோம். அப்ப இதையெல்லாம் சேர்ந்து ஒரு நபர் மனித உரிமை மீறல் எப்படி நடக்குதுங்கிறத சொல்றதும் சரி, தேர்தல் எப்படி நடக்கிறதும் சரி, இத்தனை விஷயமும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் சொல்றாங்க? இது எல்லாமே ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து நம்பர் 1 பேஜ் நம்பர் 2 பேஜ்னு சொல்ற மாதிரி சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 1 இந்தியாங்கிறது எதன் எல்லைகள் கொண்டதுன்னு சரத்து 1 சொல்லுது. சரத்து ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆர்டிகல் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது சார், ஆர்டிகல் ஃபிக்ஸ்டு கிடையாது. அது கிரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். கிரியேட் பண்றது எடிட் பண்றதுக்கு தான் நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த சட்டத்தை திருத்துறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் எம்எல்ஏ. இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை திருத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான் எம்பிஸ். ஸோ நம்பர் ஆஃப் எம்பிஸ் பாராளுமன்றம், நம்பர் ஆஃப் எம்எல்ஏ ஸ்டேட். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றம், சட்டமேலவை. புரியுதுங்களா? இத்தனை விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஆர்டிக்கலை அட்டவணையா ஷெடியூலா பிரிச்சு வச்சிருப்பாங்க, அந்த ஆர்டிக்கல்ல பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டிக்கலை எடிட் பண்ணலாம், அந்த ஆர்டிக்கலை மேக் பண்ணலாம். அந்த ஆர்டிக்கலை எடிட் பண்ணா என்ன ஆகும்? திருத்தத்தை கொண்டு வரணும். அதாவது எடிட்னா திருத்தம். அப்ப திருத்தம் பண்ணா அதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம். ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணணும். சட்டத்தை திருத்தம் பண்றதுக்கான அங்கீகாரம் யார்கிட்ட இருக்கு? பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் இருக்கு. ஓரளவு தேசிய அளவில் அதாவது இந்திய அளவில் ஒரு சட்டத்தை திருத்துறதுக்கான அங்கீகாரம் பாராளுமன்றத்தில் இருக்கு. மாநிலத்தில் சட்டத்தை திருத்ததுக்கான அங்கீகாரம் சட்டமன்றத்தில் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சட்டமன்றம் கண்டிப்பாக உள்ளது, யூனியன் பிரதேசங்களை தவிர. சரிங்களா? அதுலயும் சில யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்ற அங்கீகாரம் உள்ளது. எடுத்துக்காட்டு புதுச்சேரி, பாண்டிச்சேரி ஒரு யூட்டி தான், பட் ஆனால் அங்கே சட்டமன்றம் இருக்கிறது, சிறப்பு அங்கீகாரம் உள்ளது. இதை பற்றி தான் சார் படிக்க போகிறோம். சூப்பராக இருக்குல்ல? அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓ அட ஆமாம், இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், ரோட்டில் போட்டு ஒருத்தரை அடித்தா கைது பண்ணுறதை மீறி மனித உரிமை ஆணையம் கூட கேட்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, ரெடி. இப்போ அரசியலமைப்பின் வரலாறு மற்றும் நான் சொல்லிட்டேன் அரசியலமைப்பின் வரலாறு இது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோவில் அரசியலமைப்பின் வரலாறும் அரசியல் நிர்ணய சபைன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 1 by 1 பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, தென் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு வரலாறு. என்ன அமைப்பு வரலாறு? அரசியலமைப்பு வரலாறு. இப்போ அரசியலமைப்பு வரலாறு அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பிக்கணும். எங்கள் ஊரில் திருவிழா சார், ஒன்று திருவிழா கொண்டாடிடுவோமா? கொண்டாட மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுவாங்க பெரியவங்கள்லாம். என்னப்பா திருவிழா அடுத்த மாதம், ஆடி மாதம், தை மாதம் வருது, என்னென்ன பண்ணலாம்? எப்போதும் போல் மொதல் நாள் அந்த விழா வச்சுக்குவோம், அடுத்து கரகாட்டம் அதெல்லாம் அப்படி வச்சுக்குவோம், ஊர் திருவிழா இப்படி வச்சுருவோம், வேற வந்து தேர் இழுக்கிறது அந்த நாள் வச்சுக்குவோம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அப்ப பேசுறதுக்கு ஒரு அவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட சபை தான் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. அப்ப அந்த அவை உருவாக்குவதற்கு முன்பாக என்ன இருக்கணும்? அந்த அவை உருவாக்குவதற்கு முன்னாக நம்மளுக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுக்கணும். யார் அங்கீகாரம் கொடுக்கணும்? பிரிட்டிஷ் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சுதந்திரமே கொடுக்கல. சுதந்திரம் கொடுக்கலாங்கிற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அப்ப சுதந்திரம் கொடுக்கலாங்கிற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா எம்.என். ராய். அந்த நபர் தான் இவரு. அப்ப அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு வேணும் சார் எங்களுக்கு. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தவர் எம்.என். ராய் அவர்கள் 1934 கொடுத்திருப்பார். ரெண்டாவது இந்த அரசியல் நிர்ணய சபை, ஓகே சார் அவர் சொல்லிட்டாரு, அதை ஏத்துக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்ப சொன்னாங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழே இந்தியா இருக்கும் பொழுது மிக முக்கியமாக 2 விஷயம் இருக்கு. ஒன்னு 1942 கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு. 1946 கேபினட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க.
இந்த கிறிஸ்து தூதுக்குழு, இந்த அரசியல் நிர்ணய சபை, இதெல்லாம் மாடர்ன் இந்தியா எடுக்கும்போது கிளியரா சொல்லிடுறேன். வரலாறுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மாடர்ன் இந்தியாவில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வர்றதுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வரப்ப மாடர்ன் இந்தியாவோட வரலாறு போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அதுல இருந்து அப்படியே கான்ஸ்டியூஷனோட வரலாறு ஆரம்பிக்கும். ஸோ 1942 அதை பரிந்துரைத்தது. சரி, பரிந்துரைக்கலாம் சொல்றாங்க. யாரு? அரசியல் நிர்ணய சபையை கிறிஸ்து தூதுக்குழு 1942 பரிந்துரை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 1946 நான் சொன்ன மாதிரி கேபினட் தூதுக்குழு 3 பேர் கொண்ட பேர் இங்க வராங்க. அந்த 3 பேரோட பேர் கேட்கலாம். 1946 கேபினட் தூதுக்குழு என அழைக்கக்கூடிய 3 பேர்ல தலைவர் யாருன்னா பெத்திக் லாரன்ஸ். என்னது? பெத்திக் லாரன்ஸ், ஸ்டார்ட் போர்ட் கிரிப்ஸ். இந்த கிரிப்ஸ் தான் இதுல ஒரு உறுப்பினரா இருக்கிறார். சோ கிரிப்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் இந்த 3 பேர் இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. இந்தியாவுக்குள்ள மார்ச் 24 1946 நல்லா கொஞ்சங்க 1946 உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போதைக்கு வெவல் பிரபு இருக்கிறார். இங்க வெவல் பிரபு மற்றும் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான இப்ப இப்படி டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சி இருக்கிற மாதிரி அப்ப பிரதான கட்சினா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக். இந்த 2 பேரிட்டும் டிஸ்கஷன் பண்றாங்க என்ன பண்ணலான்னு. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரசுடன் கலந்தோசித்து கிட்டத்தட்ட மிக முக்கியமாக 16 முக்கிய பரிந்துரைகளை உருவாக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேபினட் தூதுக்குழு என அழைக்கக்கூடிய 1947 கேபினட் தூதுக்குழுவின் அடிப்படையில் 3 முக்கியமான விஷயம் நடக்குது பின்னாடி. அந்த முக்கியமான விஷயம் என்ன? நம்பர் 1, உங்களுக்கு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இடைக்கால அரசாங்கமா? ஆமா, நாங்க இந்த நாட்டை விட்டு வெளியேற போறோம். அப்ப டெம்பரவரி கவர்மெண்ட்னு ஒன்று கவர்மெண்ட் வேணும். அதை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. என்ன அரசாங்கம்? இடைக்கால அரசாங்கம். இடைக்கால அரசாங்கம் தான் 1 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இடைக்கால அரசாங்கம் என்னைக்கு? செப்டம்பர் 2 1946. இந்த இடைக்கால அரசாங்கம் உருவாக்குறதுக்கு அப்புறம் தான் அரசியல் நிர்ணய சபை கான்செப்டை கிரியேட் பண்ணலான்னு இந்த சைடு டிஸ்கஷன் பண்றாங்க. அதன் அடிப்படையில் 1946 டிசம்பர் 6 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா உருவாக்கப்படுகிறது. 1946 டிசம்பர் 6 மறந்து விடாதீர்கள். 1946 டிசம்பர் 6 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுவது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1956 டிசம்பர் 6 யாரு? எஸ், அம்பேத்கர் அவர்கள் இறக்குறாரு. மறந்துடாதீங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 6 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுவது. ஆனா முதல் கூட்டம் அப்ப கூட்டல. முதல் கூட்டம் கூட்டப்பட்டது 9ஆம் தேதி டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம். ஆனா உருவாக்கப்பட்டது 1946 டிசம்பர் 6. 1946 டிசம்பர் 6 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா உருவாக்கப்படுது. அதே நேரத்தில் 10 வருடம் கழிச்சு 1956 டிசம்பர் 6 பாரத ரத்னா விருது பெற்ற அம்பேத்கர் அவர்கள் இறக்கிறார். ஓகேவா? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இறந்த தினம் டிசம்பர் 6 1956. மறந்துடாதீங்க. சரி சார், வேற என்ன சார் சொன்னாங்க? வேற அவங்க சொன்னதுல முஸ்லீம் லீக்கையும் காங்கிரஸையும் பேசி பேசி பார்க்குறாங்க. இல்லை சார், முஸ்லீம் லீக் சொல்லிட்டாங்க எங்களுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான்கிற ஒரு நாடு வேணும், எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு நாடை இது பண்ணிக்கிறோம்னு பேசி 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 டிஸ்கஷன் பண்ணுறாங்க. காந்திஜி இல்லை ஒரே தேசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு. இல்லை முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணுங்கிற கோரிக்கை உருவாக்கப்பட்டு மிக முக்கியமாக இந்த விஷயத்துக்காகவே, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா பிரிவினை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே புதுசா இந்த செயல்பாடுகள், இந்த சுதந்திரம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணி ஃபாலோ பண்றதுக்காகவே மவுண்ட் பேட்டன் அவர்கள் இங்கே கவர்னராக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார். மறந்துடக்கூடாது. அப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு நல்லா கவனிச்சுக்கணும், இங்க வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த சுதந்திரம் அடைவதற்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த அரசியல் நிர்ணய சபை ஃபாலோ பண்றதுக்கும் ஃபாலோ பண்ணி இங்க அப்பாயின்மெண்ட் ஆறாரு. வந்து பேசி பேசி பாக்குறாரு. மார்ச் மாசம் வருவார் நினைக்கிறேன். ஆமா, மார்ச்ல இங்க அப்பாயின்மெண்ட் 1900. நான் சொல்றது எல்லாமே 1900. இது இப்ப நான் சொல்றது எல்லாமே 1947. ஏன்னா 1946 டிசம்பர் முடிஞ்சு போச்சு. 1947 மார்ச் மாசம் இங்க வருவாரு. புரியுதா? பேசுறாரு பேசி பார்க்கிறாரு, சரிப்பட்டு வரலையே.
அதுக்கப்புறம் தான் ஜூன் 3ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக போகிறது, இந்தியா பிரிய போகிறதுங்கிறத ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றாருன்னா ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3 ஸ்கீம்னு சொல்லலாம், ஜூன் 3 பிளான் கூட சொல்லலாம். ஜூன் 3 ஸ்கீம் உருவாக்குனது யாரு, சொன்னது யாருன்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள். அதுல என்ன சொல்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பத்தி பேசுறாங்க. அதான் 1947 ஜூன் 3ஆம் தேதி இது நடைபெறுகிறது. இறுதியாக ஜூலை 18 1947 ஜூலை 18 அங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சுதந்திர சட்டம் இயற்றப்படுது, இந்தியாவுக்கான சுதந்திர சட்டம். 1947 ஜூலை 18 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம், ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப கிளியரா நான் சொல்லிட்டேன். எம்என் ராய் ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் நிர்ணய சபை வேணுங்கிறாரு. 1942 ஓகேங்கிறாங்க கிறிஸ்து தூதுக்குழு. அதுக்கப்புறம் 46 3 பேர் கொண்டு இங்க வராங்க. பெத்திக் லாரன்ஸ், கிறிப்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் 3 பேர் வராங்க. விவாதித்து முஸ்லிம்கள் மற்றும் விவாதித்து மிக முக்கியமான 3 விஷயம், இடைக்கால அரசாங்கம் செப்டம்பர் 2 உருவாக்கிட்டாங்க, டிசம்பர் 6 அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஜூன் 3 திட்டம் உருவாக்குனதை சொன்னது யாரா, மவுண்ட் பேட்டன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஜூலை 18 1947 சுதந்திர சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கும் சுதந்திர சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். கிளியருங்களா, புரியுதா? இப்ப நம்ம அரசியல் நிர்ணய சபைக்கு வருவோம். ஓகேவா? சோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா என சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல யார் யார் இருந்தாங்க? ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவில் யார் தலைவர், எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ கேபினெட் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்டில் இந்திய அரசியல் நிர்ணய சபை தேர்தல் நடத்தப்பட்டது. எலெக்ஷன் வைக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. இதுல இருந்து கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். மொத்த உறுப்பினர்கள் 389. அப்ப அந்த 389ல 292 பேர் மாகாண பிரதிநிதிகள். மாகாணம்னா மாநிலம், அப்போதைக்கு மாகாணம். சென்னை மாகாணம், இப்ப இருக்கக்கூடிய சென்னை, ஆந்திரா, கேரளா இவங்கெல்லாம் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணம். அதுக்கப்புறம் தான் மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு அப்ப மாகாணம், அந்த மாகாண பிரதிநிதிகள் 292 பேர். 93 சுதேச அரசர்கள், அதாவது தனியாரா இருக்கக்கூடிய சுதேச அரசர்கள், தனி கவர்மெண்ட் மாதிரி சுதேச அரசுகள் உறுப்பினர்களும், பலுசிஸ்தான்ல இருந்து ஒருவர், முதன்மை மாகாணத்திலிருந்து 3. ஆக மொத்தம் 389 பேர் உறுப்பினர்களா இருந்தாங்க. சோ கடைசியாக 1946 இத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல மறந்துடாதீங்க, இத்தனை உறுப்பினர்களை. இப்ப என்னன்னா, டிசம்பர் 6 1946 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டாலும் முதல் கூட்டம் 9. டிசம்பர் 9 1946 இந்த கூட்டத்துல தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கிருபாலினி அவர்கள் யாரை பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். ஆனா கூட்டம் நடைபெறும் பொழுதே இவர் இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 9க்கு அப்புறம் முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. டிசம்பர் 11ஆம் தேதி நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ டிசம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராகவும், முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது கேட்கலாம். கிருஷ்ணமாச்சாரி மற்றும் முகர்ஜி அவர்கள் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெறும். இதுக்கப்புறம் இதுல குறிக்கோள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுது. யாரு, ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பார். இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாளில் பிரியாம்பிள் ஆஃப் இந்தியா, முகவரை, இந்திய அரசியலமைப்பின் முகவரியாக மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட. இதுவும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கொஸ்டின். சோ இதற்கப்புறம் டிசம்பர் 13 சொன்ன பாருங்க. டிசம்பர் 13 1946 நடைபெற்ற கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நோக்க தீர்மானத்தை நிறைவேற்றார். நோக்க தீர்மானம் என்ன? இந்த இப்ப நம்ம ஒரு புக்கை ஓபன் பண்ணும்போது, இப்ப நம்ம படம் பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன ஜெண்டரு, என்ன ஜானர், அது சொல்லுங்க. கிரைமா, ஹாரரா, த்ரில்லரா, லவ்வா, இல்லை ஃபேமிலி ட்ராமாவா? இப்போ முன்னாடியெல்லாம் த்ரில்லர் இருந்துச்சு. இப்போ த்ரில்லர் ஹாரர் வேற, த்ரில்லர் வேற, ஹாரர் வேற, அதுலேயும் எரோட்டிக் த்ரில்லர், ஏதோ பேர் வந்துருச்சுல்ல. அப்போ அரசியலமைப்புங்கிறது முதல்ல என்ன, எதுக்கு இந்த அரசியலமைப்பு அப்படின்னா, இது ஒரு சமதர்மமற்ற நாடு, சமய சார்பற்ற நாடு, இது சமத்துவமான நாடு, அப்பேற்பட்ட அரசியலமைப்பு கொண்டதுதான் எங்கள் திருநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்.
நாளை யாரும் வந்து கான்ஸ்டியூஷனே மாத்திரக்கூடாது இல்லையா? அப்ப கான்ஸ்டியூஷன் முதல்ல என்னங்கிறத மேஜர் இருக்கணும் இல்லையா? நம்ம எதுக்காக படிக்கிறோமோ அதை விட்டுவிட்டு கடைசியில படிப்பேருக்கு தலைகீழா போனா எப்படி? அது மாதிரி கான்ஸ்டியூஷன் முதல்ல எதுக்கு அப்படின்னு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதுதான் பிரியாம்பிள், ஒரு என்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ்ல அதான் இருக்கும். ஸோ சபை நோக்க தீர்மானம் ஜனவரி 22. இது ரொம்ப முக்கியம். தீர்மானம் ஜனவரி 22, 1947. ஸோ ஜனவரி 22, 1947 இந்திய அரசியல் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் குறிக்கோள் தீர்மானத்தை சில திருத்தப்பட்டு பின்னாளில் இது முகவரையாக ஃபாலோ பண்ணது. மொத்த அமர்வுகள் எத்தனை? தொடர் மொத்தம் 11 அமர்வுகளாக 166 நாட்களாக நடைபெற்றது. 166 நாட்கள் 11 அமர்வுகள் மற்றும் இது ரொம்ப முக்கியங்க. 11 அமர்வுகள் மற்றும் 166 நாட்கள் தெரியுதா? அப்புறம் மிக முக்கியமாக ஜனவரி 22, இது கேட்கலாம். ஜனவரி 22, 1947 இதுதான் மிக முக்கியமாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவில் மிக முக்கியமாக கேட்கப்பட்டது. இன்னைக்கு இது படித்தா போதும். ஏன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் டாப்பிக்கை எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக பண்ணி நோட்ஸை கம்மியாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். புக்கு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். மொத்தமே ஒரு 3 பேஜில் இது முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு ரீகால் பண்ணிடலாமா? இது எத்தனை தடவை ரீகால் பண்ணாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். எம்.என். ராய் அவர்கள் 1934 என்ன பண்ணுறாரு? முதல் அரசியல் நிர்ணய சபை வேணும்னு குரல் கொடுக்குறாரு. 1942 பரிந்துரை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1946 ஸோ கேபினட் தூதுக்குழு மிக முக்கியமான 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணி அதன் பிள்ளை செப்டம்பர் 2 அரசியல் இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக கருதக்கூடியது ஜூன் 3 திட்டம். ஸோ மவுண்ட்பேட்டன் அவர்கள் உருவாக்கப்பட்ட திட்டம். இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஜூன் 3 திட்டத்துக்கு அப்புறம் ஜூலை 18, 1947 என்ன பண்றாங்கன்னா பாராளுமன்றத்தில் சுதந்திர திட்டம் உருவாக்கப்படுது, நடைமுறை வந்தது. பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, நம்மளுக்கு ஆகஸ்ட் 15. அரசியல் நிர்ணய சபையை பொறுத்தப்பட்டோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணது டிசம்பர் 1947. 1946 டிசம்பர் 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம். தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் அதை பரிந்துரை செஞ்சது கிருபாலினி அவர்கள். 2வது கூட்டம், ஆனால் அவர் இறந்துடுறாரு. கூட்டம் நடைபெறும் போதே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் டிசம்பர் 11 நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அதே 13ஆம் தேதி டிசம்பர் 13ஆம் தேதி நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வராங்க. அதை திருத்தி முற்படுத்தப்பட்டு கடைசியாக இதுதான் குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22, 1947 ஏத்துக்கிறாங்க. அதான் பின்னாளில் முகவரியாக மாற்றப்பட்டது. அது ஒட்டன் இதன் முடிவடைந்து விட்டது. மொத்த கூட்டங்கள் 11 அமர்வுகள் 166 நாட்கள் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.